ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவை டீச் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்காக. சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். மக்கள் சட்டம் தெரியாமல் இருக்கக்கூடாது. சட்டம் தெரிஞ்சால் ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக சட்டம், கேஸ் மற்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதோட ப்ரொசீஜர்ஸை சொல்லிகிட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டா இல்லாத நிலங்களை வாங்கும்போது ஏற்படும் சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பட்டா இல்லாத நிலங்கள், அதாவது என்னென்னா, அந்த காலத்தில் பத்திரப்பதிவு மட்டும் செய்திருப்பார்கள், பட்டா வாங்கியிருக்க மாட்டார்கள். அப்படி பட்டா இல்லாத நிலங்களை வாங்கும்போது கண் மூடிக்கொண்டு பலரும் சில தவறுகளை செய்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்யும் தவறுகள் என்ன? அந்த தவறுகளால் அவர்களுக்கு பட்டா வாங்குவதில் ஏற்படும் சிக்கல் என்ன? உண்மையில் எந்த மாதிரியான சிக்கல்கள் பட்டா வாங்காமல் நிலங்களுக்கு ஏற்படும் என்பது நாம் அறிந்து கொள்ளலாம். பழைய நிலம், அதாவது மிக பழமை, 100 வருடங்கள், 50 வருடத்துக்கு மேலான பழமையான நிலங்கள், அந்த காலத்தில் வாங்கிய வீடுகள் பலர் பத்திரப்பதிவு செய்ததுடன் விட்டு விடுவார்கள், பட்டா வாங்கியிருக்க மாட்டார்கள். அதேபோல் சில நிலங்களுக்கு ஆரம்ப கால முதலே பழைய பட்டா மட்டுமே இருக்கும். அதாவது தாத்தா பெயரில் பட்டா இருக்கும், பத்திரம் மட்டும் மாற்றியிருப்பார்கள். சில நிலங்களில் கூட்டு பட்டாவிலேயே நிலத்தை அனுபவித்து வருவார்கள். அவர்களுக்குள் பாகப்பிரிவினை செய்து பத்திரப்பதிவு செய்த போதிலும் பட்டா வாங்கியிருக்க மாட்டார்கள். நீர்நிலை ஆக்கிரமிப்பு, இதேபோல் அரசு நீர்நிலை பாதி ஆக்கிரமித்தும் பாதி சொந்த இடத்தில் வீடு கட்டியிருப்பார்கள், ஆனால் பட்டா வாங்கியிருக்க மாட்டார்கள். அதேபோல் சில சாலைகள் அல்லது பாதைகளை பெருவாரியாக ஆக்கிரமித்து குறைந்த இடத்தில் மட்டும் பத்திரப்பதிவு செய்திருப்பார்கள், அவர்களுமே பட்டா வாங்கியிருக்க மாட்டார்கள். பஞ்சமி நிலம், அதேபோல் பஞ்சமி நிலம் கள்ளர் ஜாதி, அதாவது நிலம் மற்றும் அரசால் மக்களுக்கு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டுமே விற்க வேண்டும் என்று நிபந்தனையுடன் இலவசமாக வழங்கப்பட்ட நிலங்கள் ஆகியவற்றை சிலர் வாங்கியிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு பட்டா கிடைத்திருக்காது. மேற்கண்ட நிலங்கள் வாங்குவதற்கு முன்பு மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு வழங்கப்படும் நிலம் என்றால் அவர்கள் தான் வாங்க முடியும், மற்றவர்கள் வாங்குவதற்கு நினைக்க கூடாது. இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்று கருதப்படுகிறது. பட்டா நிலங்கள், அதாவது பட்டா இல்லாமல் நம்ம வாங்குறதுங்கிறது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. பூர்வீக நிலம், அதேபோல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு, பாதி கட்டிடம் பாதி புறம்போக்கு நிலம் என்றால் நிச்சயம் யோசிக்க வேண்டும் என்பது மிக அவசியமானது. இதை சம்பந்தமாக வாங்கும் பொழுது வழக்கறிஞருடன் ஆலோசித்து சிக்கல் இல்லாமல் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொண்டு பூர்வீக சொத்தில் பட்டா இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும். குறிப்பிட்ட நபர்கள் பெயரில் பட்டா இல்லாத எந்த நிலத்தையும் வாங்குவது சிக்கலை ஏற்படுத்தலாம். எனவே இந்த தவறுகளை செய்யக்கூடாது. நில அளவு, அதேபோல் நிலத்திற்கு எந்த வில்லங்கமும் இருக்காது. அந்த நிலத்திற்கு பத்திரப்பதிவு செய்திருப்பார்கள், பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பட்டா வாங்கியிருப்பார்கள். குறிப்பிட்ட நிலம் உடையவர்கள் மட்டுமே வாங்காமல் விட்டிருப்பார்கள். இந்த நிலத்திற்கு பட்டாவிற்கு விண்ணப்பிக்கும் போது பத்திரப்பதிவில் உள்ள அளவுக்கு பட்டா தர முடியாது என்பார்கள். என்னவென்று விசாரிக்க போனால் அந்த நிலத்தின் உண்மையான ஸ்கெட்ச் அளவிற்கு பத்திரப்பதிவில் உள்ள அளவிற்கும்
வேறுபாடு இருக்கும். சர்வேயர் தவறு அல்லது சர்வேயர் வேறு கல்லை அளவாக வைத்து பக்கத்தில் உள்ளவரின் நிலத்திற்கு பட்டா அதிகமாக தந்திருப்பார். அப்படியான சிக்கல் வந்தால் உங்கள் நிலத்திற்கு பட்டா வாங்க முடியாது. மறுபடியும் பக்கத்தில் உள்ளவர்கள் பட்டாவில் உள்ள அளவு தவறு என்று மாற்றித்தர கேட்க வேண்டும். அவரும் நீங்களும் சேர்ந்துதான் புதிய பட்டாவை வாங்க முடியும். எனவே நில அளவு, நிலத்தின் வகை, நிலத்தின் பயன்பாடு, பட்டா போன்றவற்றின் கவனமாக இருந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் சிக்கல் வராது. இது பற்றி சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் பகுதியில் உள்ள வழக்கறிஞரிடம் ஆலோசித்து இதை போன்ற நிலங்களை வாங்கும் பொழுது வழக்கறிஞரை ஆலோசித்து அதன் பத்திரங்கள் அனைத்தையும் வழக்கறிஞர்கள் மூலம் படித்து ஒப்பீனியன் பெற்று வாங்க வேண்டும். அதாவது இந்தந்த காரணத்திற்காக பட்டா இருக்காது, அந்த பட்டா இல்லாத நிலங்களை வாங்கினால் இந்தந்த பிரச்சனைகள் வரும், இந்தந்த பிரச்சனைகள் வந்தால் பட்டா வாங்குவதற்கு மிக சிரமமாக இருக்கும். சில நேரங்களில் பட்டாவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படி பட்டா கிடைக்கவில்லை, பட்டா கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது என்றால் சொத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது என்று அர்த்தம். அது அப்படி ஒன்று இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடியாக வேண்டிய இருக்கும் என்பதே முக்கியமான ஒரு கருத்து இதில். அதனால் பட்டா சிக்கல் உள்ள நிலங்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்பதுதான் இந்த